இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆவணியில் உங்களுடைய முன்னோர்களையோ உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது பின் வருங்காலங்களில் உங்களுக்கு இடைஞ்சல்கள்லாம் இல்லாமல், இன்னல்கள்லாம் இல்லாமல் இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்க உதவும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆவணி மாதம். கணவருக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். கணவர் உங்கள் வாசகத்துக்கும் உங்களுடைய வாக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்துறையினருக்கு மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். எல்லாம் வல்ல இந்த கணபதி பகவானுடைய அருளாலும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்க போதுங்க. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வாரின் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் 17/8/2024 ஆவணி 1 பிறக்க இருக்குது. ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அப்படின்னா என்னன்னா, ஆடி 18ஆம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம். மேலேனா என்னங்கன்னா, வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்துலாம் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேயர்கள் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி, அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி, அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள். மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் எது இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் அலையக்கூடிய அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் பின்னாடி உண்டு என்பதை உணரக்கூடிய காலகட்டம். அதே நேர உங்களுடைய உள்ளமும் உடலும் பூரிப்பாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் கூடாது. நேரங்காலம் வரும் பொழுதே நம்மளும் கூடுதல் நம்மளுடைய முயற்சியை கூட்டும் பொழுது வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதை உணர்த்தக்கூடியது மாதம் இந்த ஆவணி மாதம் என்பதை மிதன ராசியில் இருக்கிறவங்க நன்கு புரிந்து கொண்டு செயல்பட்டால் இனி வரும் மாதங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் தடங்களோ அது குழப்பமோ அதற்காக மயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும், பொருளாதார வரவு உண்டு. வீட்டில் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ சமீப காலத்தில் விட்டு போயிருந்தாலோ அல்லது நான் எல்லாம் செய்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாதத்தில் ஒரு தடவை உங்கள் குலதெய்வ வழிபாடை மேலும் ஒரு தடவை சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் ஆடியில் போய் கும்பிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆவணியில் உங்களுடைய முன்னோர்களையோ உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது பின் வருங்காலங்களில் உங்களுக்கு இடைஞ்சல்கள்லாம் இல்லாமல் இன்னல்கள்லாம் இல்லாமல் இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்க உதவும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆவணி மாதம். இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு, கால் வலியில் சிரமப்பட்டவங்க, அதே போல் ப்ரெஷர் சுகரில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கெல்லாம் படிப்படியாக அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அம்ச நிலையில் உண்டு. மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ அல்லது தன்னுடைய பழைய காலத்து நண்பர்களை பார்ப்பதற்காக கொஞ்ச நாள் நான் ஃபேமிலியிலேருந்து தனியாக போயிட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பழைய நண்பர்களை கலந்துச்சு குதூகலமான ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ மகிழ்ச்சியை கூட்டுங்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது என்பதை நினைவில் கொண்டு சிறிது மகிழ்ச்சி இருந்தாலும் குடும்பத்தினோடைய பற்றுகளோடு இருப்பது குடும்பத்தாரிடம் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை உணரக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நெடுநாளாக ரொம்ப மனப்புழக்கத்தில் சிரமப்பட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குறிப்பாக உங்கள் மாமியாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். கூடுதல் அம்சமாக இது முடிக்க நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் நடக்கலை சார். இந்த மாதிரி விநாயகர் வாங்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி எனக்கு சீர் வரணும்னு நினச்சேன், அல்லது என் பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் நான் சீர் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நிறையா பேர் புலம்பிக் கொண்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறி நீங்கள் கேட்டால் கணவர் வாங்கி கொடுப்பதும், நீங்கள் கேட்டால் உங்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுப்பதும், உங்கள் உறவு முறை கூட நீங்கள் கேட்டதை உங்களுக்கு நினைக்கிற மாதிரி அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆவணி மாதம் மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெரிய பெண்களுக்கு உண்டு என்பதால் மகிழ்ச்சியாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய உறவு முறையிட்ட பகிர்ந்து கொண்டு கேட்டு செய்யுங்க. அது இன்னும் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நினைவு கூறக்கூடிய மாதம் இந்த மாதம். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே சரச்சராகவே இருந்துச்சு சார்,
சகிப்புத்தன்மையாக விதியேன்னு ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் மாறி கணவருக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். கணவர் உங்கள் வாசகத்துக்கும் உங்களுடைய வாக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு கால் கணவராக இருந்தால் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் மனைவியுடன் ஆலோசனை கேட்டு செய்வதற்கும் ஏற்ற காலகட்டமாக இருக்கிறதா. ரொம்ப நாளாக சச்சரவு இல்லாமல் இருந்தவங்க இப்போ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு டீப் லவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சார் காலம் கடந்து இது வருதா சார்னா, எப்போ கடவுள் எது கொடுக்குறானோ அது நடந்தே தீரும் என்பதை உணர்றனால் இந்த தன்மையிலையாவது அவருடைய விஷயத்தை பொறுமையாக எடுத்து சொல்லி உங்களை குற்றம் குறைகள் காணாமல் உங்கள் மகிழ்ச்சியை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு பேசி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் ஆரம்பம் என்பதை உணர்த்தக்கூடிய கட்டம். மாணவ மணிகளுக்கு படிப்புத்துறையில் எல்லாம் நன்மையாக இருக்குது சார், கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குங்கிறவங்க சோம்பேறித்தனத்தை விடுங்க, சுறுசுறுப்போடு செயல்படுங்க, உங்கள் படிப்பில் வெற்றியை கூட்டிக் கொள்ளுங்க. கண்மணிகளுக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் படிப்பில் எடுக்கக்கூடிய முயற்சி பின்வரக்கூடிய அரசாங்க தேர்வில் கூட வெற்றி பெற வைக்கும் என்பதால் தான் இந்த கண்மணிகளுக்குன்னு நான் சொல்கிறது. இது மாணவருக்கும் பொருந்தும் என்பதால் நான் சொல்லக்கூடிய இந்த பதாபலன்களை சோம்பேறித்தனத்தை விடுங்க, சுறுசுறுப்போடு செயல்படுங்க. உங்களுக்கு மார்க்கு குறையாது, மார்க்கு இரட்டிப்பாக வரக்கூடிய தன்மை கடவுள் ஏற்படுத்துவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், சிறு சிறு வேலை விஷயமாக இருக்கும். நெடுநாளாக இன்டர்வியூக்கு காத்திருந்தவங்க அல்லது புதிதாக இன்டர்வியூக்காக அப்ளிகேஷன் போட்டவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சற்று தூரமாகவே அமையும். ஏன்னா ரியலாகவே உங்களுக்கு அலைச்சல் இருக்குது என்பதனால் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். பின் வரும் காலங்களில் அந்த கம்பெனி மூலயமாகவே உங்களுக்கு இடப்பெயர்ச்சி அமையக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்துறையினருக்கு மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். எல்லாம் வல்ல இந்த கணபதி பகவானுடைய அருளாலும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்க போதுங்க. அதனால் எனக்கு 12ல் குரு இருந்துச்சு, அஷ்டம சனி இருந்துச்சு, ஆடி மாதத்தில் கூட அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய மிதனராசினி இருக்கிற அதெல்லாம் விடுங்க, புதுசாக செயல்படுத்துங்க, புதுசாக உத்தியோகமாக முயற்சி பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, பகைமை பாராட்டாதீங்க, எதையும் பகிர்ந்து கொள்ளுங்க, நண்பர்களுடன் சேர்ந்து சொல்லுங்கள். அதே நேரத்தில் ரகசியத்தை பாதுகாருங்க, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளி உலகத்துக்கு வந்துட்டீங்க, இன்னும் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. எப்படி யூடியூப்பில் வியூவர்ஸ் கூடுறாங்களோ அந்த மாதிரி ரசிகர் மட்டம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. காதலர்களுக்கு கணவன் மனைவி மாதிரி தான் காதலும் ஒரு சிறந்தது. அது கல்யாணம் ஆனது, இது கல்யாணம் ஆகாது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முன்கோபம் இருந்தாலும் மனைவி மேலே தீராத பற்றும் ஆதரவும் அன்பும் பெருகக்கூடிய நீங்கள் சற்று முன்கோபத்தை குறைத்து கொள்வது, எதையும் மனைவியிடம் மறைக்காத நீங்கள் எல்லாம் என்கிட்ட கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு தொழில் ரீதியாக இருக்கிறவங்க மனைவிக்கும் உங்களுடைய அல்லது காதலிக்கும் உங்களுடைய டயத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுணக்கம் இருக்காது, மாறாக இணக்கம் இருக்கும். இது பெண்களுக்கும் பொருந்தும். ஸோ பெண்களும் இந்த மாதிரி மிதனராசியில் இருக்கிறவங்க நடந்து கொண்டால் காதல் கைகூடுவது மட்டும் இல்லாமல் காதல் பலப்படும் என்பதை இந்த ஆவணி மாதம் உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த பிரதானமாக மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விசேஷம் சார் அப்படின்னா, பிரதானமாக இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரங்களும் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுறது உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி, கிரகத்தினுடைய தாக்கம், குறிப்பாக சிறிது காலத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருப்பார் இல்லையா, அதெல்லாம் இந்த கணபதி பகவானை கும்பிடும் பொழுது முற்றிலும் விடுபடக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட சனி பகவானும் நவம்பர் 1 உங்களுக்கு விலகிறாருங்க, அதாவது வக்கர சனி விலகிறாருங்க. அதனால் இந்த நேரம் நீங்கள் விநாயகருக்காக முயற்சி பண்ணுறது, விநாயகருடைய வழிபாடுகளை கூட்டுவது, இந்த இயலாதவர்களுக்கு அல்லது இந்த குழந்தைகளுக்கு விநாயகர் வாங்கி கொடுப்பது, இந்த சின்ன சின்ன விநாயகர் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது விநாயகர் மட்டும் இல்லைங்க, அந்த சனி பகவானும் மகிழ்ச்சி அடைஞ்சு தொழில் துறையிலேயே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பாரு. அதே நேரம் விரய குருவாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சுப விரயத்தை ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பூஜையில் கலந்துக்கங்க, விநாயகர் வழிபாடை கூட்டுங்க. விநாயகர் கோயிலுக்கு உங்கள் உடல் உழைப்பையும் உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தையும் செய்யும் பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு எந்த காலத்துலையும் தோஷமே இருக்காது. இங்கே பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீத விநாயகர்னு சொல்லி மதுரையில் இருக்கிறாரு. ஸோ சங்கீத விநாயகரை வணங்குங்க. உங்களுக்கு சந்தேகம் இல்லாத, சங்கடம் இல்லாத, சாதுரியமான வாழ்க்கை அமைத்து கொடுப்பாரு. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் லைட் கிரீன் சொல்லக்கூடிய கிளி பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் 5, 8 மற்றும் 9.